ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெல்லு ஸ்டோரிஸ் தமிழ். இன்னைக்கு எபிசோட் 86 பார்க்கலாம். ஸோ எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அப்ராஜிதா ஆஃபீஸில் இருந்து வெளில போயிடுவான்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அங்கே இருக்க ஒரு எம்ப்ளாயி வந்து பார்க்குறாங்க, இந்த மாதிரி அப்பு வந்து அவளோட பிளேஸில் ஸ்டில் உட்காண்ட்ருப்பா. ஸோ அவளுக்கு ஒரு டவுட் வருது, அதான் ரக்ஷித் சார் டெர்மினேட் பண்ணிட்டாரு, அவள் வீட்டுக்கு போகாமல் எதுக்கு அவளோட பிளேஸில் உட்காண்ட்ருக்கான்னு சொல்லிட்டு ஈரா கிட்ட கேட்கும்போது, ஈரா வந்து அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு, அவன் நிதானமாக உட்காந்துட்டு யோசிச்சுட்டு கிளம்பட்டும் அப்படின்ட்டு சொல்லிடுவா. இப்போது ரக்ஷித் வீட்டை காட்டுவாங்க. அங்கே வந்து சுதா அண்ட் ஷீலா 2 பேர்த்தோட கான்வர்சேஷன் போயிட்டுருக்கோம். ஸோ ஷீலா சொல்கிறாங்க, என்னோட ப்ரேயர்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போகல, அப்ராஜிதா ஆஃபீஸ் விட்டு வெளில போயிட்டா அப்படின்னா ரக்ஷித் லைஃப் விட்டு போயிடுவா, நீ ப்ராப்ளம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த சான்ஸை வந்து இவங்க யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஈராவோட மேரேஜ் வந்து ரக்ஷித் கூட பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க சுதாக்கு. ஸோ சுதா வந்து எப்படின்னா அவங்க ஸ்ட்ரைட்டாக ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட ரக்ஷித் வந்து லட்சத்தில் ஒருத்தன் கிடையாது, கோடியில் ஒருத்தன். ஸோ அவனுக்கு பொண்ணு கோடியில் ஒருத்தியாக தான் இருக்கணும். நான் கோல்டை செலக்ட் பண்ணுறேன்னு நினச்சிட்டு நான் பித்தளையை செலக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஈரா நல்ல பொண்ணாக இருந்தாலும் ரக்ஷித்துக்கு அவள் மேட்ச் இல்லை அப்படின்ட்டு கிளியராக சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஷீலாக்கு என்னென்னா, கண்டிப்பாக சுதா மைண்டை சேஞ்சே பண்ண முடியாது போல் அப்படின்ட்டு அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ சுதா ரக்ஷித்தை நினச்சிட்ருப்பாங்க, ரக்ஷித் ரொம்ப பாவம், ஸோ இப்போ அவன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம், எப்படி பார்த்தாலும் நான் வந்து அவனோட அம்மா இல்லை, ஸோ நாங்கள் எங்களோட டெசிஷன்ஸ் வேறு மாதிரியாக இருந்தாலும், திங்கிங் வேறு மாதிரி இருந்தாலும் மனசு ஒன்று தான், நான் அவனுக்கு பிடிச்ச பாசுந்தி செஞ்சு ஆஃபீஸ்க்கு போகிறேன், ஸோ அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான் அப்படின்ட்டு அவங்க நினச்சிட்ருக்காங்க. ரோகன் வந்து ஆர்வ பார்க்கறக்காக வந்திருப்பான். அப்போது மாலதி அங்கே இருப்பாங்க. இந்த மாதிரி கேட்பான், எங்கே இருக்கா ஆர்வ அப்படிங்கும்போது, அவளோட ரூமில் தான் இருப்பா, ஏதாவது மேக்கப் போட்டுட்டு இருப்பா, கண்ணாடி முன்னாடி நின்றுருப்பா, நீ போய் பாரு அப்படின்னு சொன்னோடனே ரோகன் வந்து ரிப்ளை பண்ணுவான், இல்லை ஆண்டி, நான் காலையிலேருந்து அவளுக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன், பட் அவள் அட்டெண்டே பண்ண மாட்டேங்கிறான், மேபி அவள் ரொம்ப கோவமாக இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, இதெல்லாம் நார்மல் தான், அந்த சின்ன சின்ன சண்டைலாம் இருக்கிறது நார்மல், நான் உன்னோட அம்மா கிட்ட பேசுகிறேன், நீ போய் அவகிட்ட போய் சமாதானப்படுத்த போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு ரூம்க்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ ரக்ஷித் கிட்டேருந்து கால் வருது, மாலதி இப்போ பிக் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் பேட்டா பட்னர் அப்படிங்கும்போது ரக்ஷித் வந்து, ஆன்டி பார்ட்னர் நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க, என்ன தூக்கி கடலில் போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிருக்கீங்க, இது ரொம்ப ராங் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன விஷயம் பேட்டா பட்னர் அப்படின்னு கேட்குறாங்க. ரக்ஷித் சொல்கிறான், என்ன நடக்கல ஆன்டி ஜி, நான் வந்து அப்புவை கூப்பிட்டேன்னா திட்டினேன்னா 3 months நோட்டீஸ் பீரியட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கும்போது மாலதி சொல்கிறாங்க, நல்ல விஷயம், நம்ம பிளான் படி தான் சூப்பராக போயிட்டுருக்கு, மிஷன் சக்ஸஸ் ஆகிருக்கு, நீங்கள் மட்டும் இப்போ முன்னாடி இருந்தீங்கன்னா பிஞ்ச் பண்ணியிருப்பேன் அப்படிங்கும்போது ரக்ஷித் சொல்கிறான், கண்ட்ரோல் கண்ட்ரோல், எப்போ பார்த்தாலும் பிஞ்ச் பண்ணுறதுலே குறியாக இருக்காதீங்க, எனக்கு இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, நான் வந்து அவளை திட்டினேன்னா அதான் அந்த பட்டுக்கா, ஆக்சுவலி அவள் ஒரு ஆட்டம் பாம் மாதிரி, எனக்கு என்னன்னே தெரில, என்னால் என்னென்னு சொல்லவும் முடியல, அவள் அழுகிறத பார்த்தா எனக்கும் அழுக வந்துடுது, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல, அவகிட்ட என்னால் ஸ்ட்ரிக்டாக இருக்கவே முடியல அப்படின்ட்டு ரக்ஷித் சொல்லிகிட்ருக்கான். ஸோ ரக்ஷித்தோட லவ் எவ்வளோ டீப்புங்கிறது மாலதிக்கு புரியுது. இவங்களுக்கு என்னென்னா, அப்பு சொன்ன எல்லா பழைய ஃப்ளாஷ்பேக்கும் வந்துட்டு போயிட்டுருக்கு அப்புவோட பாஸ்ட்டை பற்றி. தென் வந்து இவங்க ரக்ஷித் கிட்ட கேட்குறாங்க, அவ்வளோ நேசிக்கிறியா அப்புவை அப்படிங்கும்போது, லவ் மட்டும் கிடையாது, அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு பேனிக் அட்டாக் வர்ற அளவுக்கு நேசிக்கிறேன் அப்படின்ட்டு இவன் சொல்லிட்டுருக்கான். ஸோ ஆஃபீஸில் இருக்க ஒரு எம்ப்ளாயி வந்து ஈரா கிட்ட போயிட்டு, அப்ராஜிதா லாக் அவுட் பண்ணாமல் லாகின் பண்ணி இன்பாக்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டுருக்கா, என்னன்னு பாருங்க அப்படின்ட்டு. ஈரா அப்பு கிட்ட போயிட்டு, நீ ஏன் இன்னும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணாமல் இன்னும் இருக்க, நீ கிளம்பு அப்படிங்கும்போது அப்பு சொல்கிறா, இல்லை ரக்ஷித் சார் சொன்னார், கம்பெனி பாலிசி படி நான் இன்னும் 3 months நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணணும்னு அப்படின்னோடனே ஈரா கேட்குறா, என்னது அப்போ நீ இன்னைக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அடுத்த 90 days நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவளோட ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தான் அங்கே வந்திருப்பாங்க, இது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க. ஈரா போயிட்டு, எனக்கு இதெல்லாம் தெரில ஆண்டி, இந்த மாதிரி 3 months வந்து நோட்டீஸ் பீரியட் ரக்ஷித் சொல்லியிருப்பான்னு எங்களுக்கு ஐடியாவே இல்லை, ஏன்னா ரக்ஷித் ரொம்ப திட்டிகிட்டு இருந்ததால் டெர்மினேட் ஆகிட்டு அவள் போயிடுவான்னு நினச்சேன்
ஆரம்பிச்ச அப்படிங்கும்போது சுதா சொல்றாங்க, ஒரு வேலைய சீக்கிரமா முடிக்க நினைக்கும்போது அந்த வேலை பாதியில தான் நிக்கும். நல்ல வேலைய முடிக்க நல்லதா நினைக்கணும். ஆனா உன்னோட இன்டென்ஷன் ஒன்றும் நல்லது மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இனி என்னனாலும் நானே பார்த்துக்கிறேன். நீ ஒன்றும் கஷ்டப்பட வேணாம். நான் ரக்ஷித் கிட்ட பேசிக்கிறேன்ட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. ரோகன் ஆருவோட ரூமுக்கு வந்துட்டு அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் இவ ஸ்ட்ரைட்டாக என்ன சொல்லிட்டான்னா, என்கேஜ்மெண்ட் தான் பிரேக் ஆயிடுச்சுல்ல, அவ்வளோதான், இட்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டு திரும்ப அந்த ரூம் விட்டு 2 பேருமே வெளில போயிடுவாங்க. விவான் ஸ்டில் அங்கே தான் ஒளிஞ்சிட்டு இருப்பான். அப்புவோட அம்மா மாலதி அண்ட் ரக்ஷித்தோட கான்வோ போயிட்டுருக்கு. அது காட்டுறாங்க. ரக்ஷித் சொல்லிகிட்ருக்கான், நான் வேணால் ரெசிக்னேஷன் அனுப்புகிறேன் சிஓ போஸ்ட்லேருந்து, என்னால் அவளை திட்ட முடியாது அப்படின்னு சொல்லும்போது மாலதி சொல்கிறாங்க, பேட்டா பார்ட்னர் உங்கள் ரெசிக்னேஷன் கேன்சல். 3 மந்த்ஸ் லாக்கிங் பீரியட் இருக்குல்ல, புரிஞ்சிச்சா? ஸோ லவ் பண்ணணுன்னா அதுக்கு பக்தியும் காட்டணும், சக்தியும் காட்டணும். பக்தி நீங்கள் ஆல்ரெடி காட்டிட்டீங்க. இப்போ உங்களோட பவரை காட்டுங்க, சிஓ பவரை காட்டுங்க, பாஸ் ஆயிருங்க, ரொம்ப கோவமாக பேசுங்க அப்பு கிட்ட அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு ரக்ஷித் எனக்கு இப்போவே தலை சுத்தல் வர்ற மாதிரி இருக்குது, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒரு வாய்ஸ் வருது, அப்போ நீ அவளை ஃபயர் பண்ணலைல்ல அப்படின்ட்டு. அதுக்கு ரக்ஷித் சொல்கிறான், நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படின்னு திரும்பி பார்த்தா அங்கே ரக்ஷித்தோட அம்மா நிற்கிறாங்க. இவனுக்கு ஷாக் ஆகிடும் பார்த்துட்டு. சுதா சொல்கிறாங்க, நீ முழு நாடகம் ஆடியிருக்கல, பொய் கோவம், பொய் பேச்சு, நீ அவளை டெர்மினேட் பண்ணவே இல்லை, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, ஃபோனை கொடு அப்படிங்கும்போது ஆல்த்தி ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. சுதா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. தென் இவன் ரக்ஷித் சொல்லிட்டு இருப்பான், நான் டூபேஜி கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் கம்பெனி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பற்றி, அதான் கொஞ்சம் பக்தி இருக்கணும், லிட்டில் பிட் ஆஃப் சக்தி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டுருப்பான். தென் ரக்ஷித்தோட அம்மா கேட்பாங்க, நீ அவளை எதுக்கு 3 மந்த்ஸ் நோட்டீஸ் பீரியட்ல வச்சிருக்க ரக்ஷித் அப்படின்னு கேட்கும்போது ரக்ஷித் சொல்லுவான், நீங்கள் சொல்லுங்கம்மா, நான் ஏன் இன்னும் அப்ராஜிதாவை கம்பெனியில் வச்சுருக்கேன் அப்படின்னு. அப்போ அவங்க அம்மா, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரக்ஷித் அகைன் அவங்க அம்மா கிட்ட கேட்பான், அவளோட நேம் என்னம்மா அப்படின்னு. தென் அவங்க அம்மா சொல்லுவாங்க, அவளோட நேம் என் வாயால் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு. தென் ரக்ஷித் நானே சொல்கிறேன், அப்ராஜிதானா எப்போதும் எதுலேயும் தோற்காதவள். சுதா ரிப்ளை பண்ணுறாங்க, ஆனால் அவள் தோக்கணும், நீ என் பேச்சை கேட்கணும், அந்த பொண்ணுக்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியல, நீ எப்போதும் அவளோட சைடை எடுத்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. ரக்ஷித் சொல்கிறான், அம்மா நீங்கள் ஞாபகம் இருக்கா, நர்மதா அம்மாவுக்கு நம்ம கம்பெனிலேருந்து சாரி கொடுத்ததுக்கான ரீசன் யாருனால? அவள் தான் ரீசன், அவளால் தான் கொடுக்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த கம்பெனிக்கு அவள் கண்டிப்பாக தேவை அப்படிங்கும்போது சுதா சொல்கிறாங்க, என் தலை மேலே சத்தியம் பண்ணி சொல்லு, கம்பெனிக்கு தான் அவள் தேவையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அம்மா கையை விடுங்கம்மா, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் யாராவது தலை மேலே சத்தியம் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு ரக்ஷித் சொல்லிட்டு, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கம்மா, கம்பெனியும் நானும் வேறு வேறையா, ஆர் வி டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அண்ட் அவன் சொல்கிறான், இந்த கம்பெனியோட ஃப்யூச்சர் என்னோட ஃப்யூச்சர் கனெக்ட் ஆகிருக்கு, அண்ட் இந்த கம்பெனியோட பாஸ்ட் அப்ராஜிதாவோட பாஸ்ட் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபைனலி அப்ராஜிதா இஸ் கனெக்டட் டு மீ அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ சுதா ரிப்ளை பண்ணுறாங்க, உங்ககிட்ட பேசுகிறதே வீண், நீ கவலையாக இருப்பேன்னு நினச்சி நானே என் கையால் உனக்கு பாசுந்தி ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொண்டு வந்தேன், நீ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ரக்ஷித் சொல்கிறான், ரொம்ப சந்தோஷமா, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கும்போது சுதா அதை தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து போயிடுவாங்க. ரக்ஷித் சேரில் போயிட்டு உட்காந்துட்டு, என் லைஃப்பில் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னே ஒன்றுமே புரியலையே, என்னோட அம்மா எப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இப்போ அப்படியே என்னோட அம்மா வில்லன் ஆயிட்டாங்க, அப்ராஜிதாவை ரொம்ப ஹேட் பண்ணுறாங்க. பட் அப்ராஜிதா அம்மா எப்போவுமே என்கிட்ட ரொம்ப திட்டிகிட்ருப்பாங்க, அவங்க என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க, என்ன நடந்துட்டுருக்குன்னே ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு அவன் புலம்பிகிட்ருக்கான். ரோகன் ஆருவோட வீட்டிலேருந்து போக மாட்டான். ஸோ அதனால இவ கிளவராக யோசிச்சு, சரி உனக்கு என்ன சான்ஸ் தானே, சரி ஓகே உனக்கு நான் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவா. அப்படி சொல்லிட்டு ரோகனை அங்கேருந்து அனுப்பிடுவா. ஆனால் அது உண்மையான செகண்ட் சான்ஸ் இல்லை, அவன் அங்கேருந்து போகணும்னு சொல்லி ஸ்மார்ட் ட்ரிக் தான் அது. விவான் ஆருவை பார்த்து சொல்கிறான், பரவாயில்லையே ரோகனை நீ செமையாக ஹேண்டில் பண்ணிட்ட அப்படின்ட்டு அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருக்கான்.
ஆனால் ஆருவோட மைண்ட் வாய்ஸ் வந்து ஒரு பக்கம் ரோகன், ஒரு பக்கம் விவான், 2 பேரையும் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு பயப்படுறா. ஆஃபீஸில் ஈர வந்து 5 o'clock மீட்டிங் ஷெட்யூல் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரோசி கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது அப்ராஜிதா வந்துட்டு எனக்கு எந்த மெயிலும் வரல, ஸோ நான் இப்போ எந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணணுன்ட்டு ஈரா கிட்ட கேட்குறா. ஈரா வந்து ரோசி கிட்ட திருப்பி கேட்குறா, நான் இந்த கம்பெனியில் என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், நான் இங்கே ஹெட் டிசைனராக இருக்கேனா இல்லை சின்ன எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் ஒர்க் ஷெட்யூல் பண்ணிகிட்ருக்கேனா அப்படின்ட்டு கேட்டு அங்கேருந்து போயிடுவா. ரோசி அப்பு கிட்ட சொல்கிறா, என்ன ஒர்க்னு சொல்கிற, இவ்வளோ நாள் லீவில் தான் இருந்த, அப்போ உனக்கு ஒர்க் ஞாபகம் வரலையா, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவ போகிறா. ஆஃபீஸில் இருக்க எம்ப்ளாயீஸ் எல்லாம் ரோசி கிட்ட சொல்லிட்டுருக்காங்க, கொஞ்சம் அவகிட்ட பார்த்து பேசு, நீ வந்து ஈரா மேமோட ஃபேவரெட் தான், ஆனால் அப்ராஜிதா பாஸோட ஃபேவரெட். பாஸ் வந்து அப்ராஜிதாவோட ரெசிக்னேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, இப்போ அவள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா அப்போ நம்மெல்லாம் ரிலீவ் ஆக வேண்டியதுதான் அப்படின்ட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு எம்ப்ளாயி வந்து சொல்கிறா, நம்மெல்லாம் பாஸ் கூட டே டைம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், பட் அவரோட ஸ்பெஷல் எம்ப்ளாயி அப்ராஜிதா அவர் கூட ஃபுல் நைட் டைம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. எம்ப்ளாயி சொல்லிகிட்ருக்கா, இந்த மாதிரி அவளோட ரெசிக்னேஷன் கூட ரக்ஷித் சார் ட்ராப் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். இன்னொரு எம்ப்ளாயி வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க, இப்போ இவ ரிசைன் பண்ணுவா, தென் வந்து அவர் திட்டுவார் எல்லாத்து முன்னாடி, அப்புறம் நைட் 2 பேரும் சேர்ந்து பார்ட்டி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே அப்ராஜிதா கேட்டுட்டு அவங்க அழுதுட்ருப்பா. தென் வந்து அவங்க எல்லாரும் சரி ஓகே இவங்கள பற்றி பேசிகிட்டு இருந்தால் நம்ம வேலை இங்கே எதுவும் நடக்காது, நம்ம போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு அங்கேருந்து போயிடுவாங்க. அப்பு வந்து அழுதுட்ருப்பா இதெல்லாம் கேட்டு. கரெக்டாக சுதா போயிட்டு அப்புக்கு ஆப்போசிட்டில் நிற்பாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்குறக்கு உனக்கு பழக்கமாயிருக்கலாம், ஆனால் எங்களுக்கு வித்தியாசம் இருக்குது, நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்தவங்களுக்கு மரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம், என் பையன் உனக்காக என்ன பண்ணலை, அவனோட உயிரை கொடுத்து உன்னை வந்து காப்பாற்றினா, ஆனால் திருப்பி நீ என்ன அவனுக்கு செஞ்சுருக்க, அவமானம் தேடி கொடுத்துருக்க, இப்போ என்னோட பையனோட கேரக்டர் பற்றி எல்லாம் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, இந்த ஆஃபீஸில் யாருக்கும் இதுக்கு முன்னாடி கரேஜ் இருந்தது கிடையாது ரக்ஷித்தை பற்றி தப்பாக பேசுறதுக்கு, ஆனால் இப்போ என்ன இருக்குன்னா யார் வேணாலும் யாரை பற்றி வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாங்கிற மாதிரி ஆயிருக்கு. ஸோ உனக்கு கொஞ்சமாவது மனசுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா தண்ணியில் மூழ்கி செத்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து போகிறாங்க. இவளுக்கு அதை கேட்டுட்டு அவளால் ஒன்றுமே பண்ண முடியல, நினச்சி அழுதுட்ருக்கா. அப்புவோட மெயில் பாக்ஸில் ஒரு மெயில் வருது. தென் ரோசியும் வந்துட்டு உனக்கு நான் மெயில் பண்ணியிருக்கேன், அந்த ப்ராஜெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்பு அழுகிறது ரக்ஷித் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறான். இந்த ஆன்டி பார்ட்னர் கொடுத்த பிளான் ஃப்ளாப் ஆகிடுச்சு, இந்த பிளான் இவ்வளோ பெரிய கஷ்டம் கொடுக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, சாரி பாட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தணும்னு போகும்போது டக்குன்னு இவனுக்கு ஞாபகம் வந்துடும், அவங்க வந்து நீ சிஇஓ மாதிரி பிஹேவ் பண்ணுன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ இவன் திங்க் பண்ணிருப்பான், நம்மக்கிட்ட பிளான் இல்லை, அட்லீஸ்ட் அவங்களாவது பிளான் கொடுத்துருக்காங்க, அது ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறது, இப்போ அவளை சமாதானப்படுத்தணும், அதுக்கு ஏதாவது பிளான் வேணுமே, ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க அம்மா பாசுந்தி கொண்டு வந்து வச்சுருப்பாங்கல்ல, அதை பார்த்துட்டு ஓகே இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுன்ட்டு பாசுந்தி எடுத்துகிட்டு போகிறான். இன்னொரு பக்கம் ரோகனை வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக தான் ஆரு வந்து செகண்ட் சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பா. ஸோ அதுவே இவளுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகிடுது. ரோகன் வந்து ஆரு செகண்ட் சான்ஸ் கொடுத்தது வீட்டில் சொல்லிடுறான். ஸோ இவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க, நீ வந்து திரும்ப செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்கியாமே, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவன் மைண்ட் வாய்ஸ் என்னென்னா 2 பக்கமும் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கா. ஆஃபீஸில் ரக்ஷித் அம்மாவுக்கு செஞ்ச பாசுந்தி அப்ராஜிதா கிட்ட கொண்டு வந்து மூட் சரியாக நீ இதை சாப்பிடுன்னு சொல்லிகிட்ருக்கான். அப்புறம் அப்ராஜிதா வந்துட்டு முதல்ல பாய்சன் கொடுத்துட்டு இப்போ ஸ்வீட் கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு வேண்டான்னு சொல்கிறா. ரக்ஷித் ரீசன் கொடுக்குறான், நீ அப்செட்டாக இருந்தால் ஒர்க் அஃபெக்ட் ஆகும், கம்பெனிக்கு லாஸ் வரும், ஸோ ஆல்ரெடி 10 கோடி லாஸ் ஆயிடுச்சு, நீ 10.25 கோடி ஆக்க நான் விரும்பலை அப்படின்னு ப்ரொஃபஷ்னல் ரீசன் சொல்லி மறைக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அப்புவுக்கு தெரிஞ்சிடுச்சு அவனோட உண்மையான கன்சர்ன், அது நல்லா புரியுது அவளுக்கு. ரக்ஷித் அண்ட் அப்பு கான்வர்சேஷன் வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அபராஜிதா வந்து ரக்ஷித் கிட்ட நான் உங்ககிட்ட ப்ரைவேட்டாக பேசணும் அப்படிங்கும்போது ரக்ஷித் வந்துட்டு சி ஐ எம் யுவர் பாஸ், ஸோ ப்ளீஸ் சார்னு சொல்லி கேளு அப்படின்ட்டுருவான். அப்போவும் நான் உங்ககிட்ட தனியாக பேசலாமா ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். அஃப்கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க.
ஸோ ரக்ஷித் அங்கே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு பயந்துட்டு இருப்பான். பட்டுக்கோ இதுக்கு என்ன இப்போ தனியாக கூப்பிட்டு வந்திருப்பா, ஒரு வேளை அடிக்க போகிறாளோ இல்லை திட்ட போகிறாளோ அப்படிங்கும்போது அப்ராஜிதா அங்கே வந்துடுவா. வந்துட்டு உங்கள் வாயை மூடுங்க, ஃபஸ்ட்டு என் பேச்சை கேளுங்க அப்படிங்கும்போது எஸ் மேம் அப்படிமா. அப்போ வந்துட்டு நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது, நான் பேசுகிறேன் நீங்கள் கேளுங்க. 3 மாதம் நோட்டீஸ் பீரியட், நான் சர்வ் பண்ணுறேன், முழு கவனத்தோட ஒர்க் பண்ணுறேன். ஆனால் என்னால் அவமானத்தை தாங்க முடியாது. 4 வருஷமாக நான் எல்லா அவமானமும் பட்டுட்டேன். என்னோட கான்ஃபிடென்ஸ் ஜீரோ ஆக்கிட்டாங்க. அவரோட திட்டு அடி எல்லாம் வாங்கியிருக்கேன். ஆனால் இனி இல்லை, யாரும் என்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது, நீங்களும் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது. நான் எம்ப்ளாயி, நீங்கள் பாஸ். ஸோ பாஸோட பவுண்ட்ரி மெயின்டைன் பண்ணுங்க அப்படிங்கும்போது ரக்ஷித் சொல்லுவான், நான் கம்பெனி பற்றி கவலைப்படுறேன் அப்படின்ட்டு. தென் அப்போ சொல்லுவான், நீங்கள் 3rd வேர்ல்டு வார் பற்றி கூட கவலைப்பட்டுக்கோங்க, எனக்கு அது கவலை இல்லை, ஆனால் நீங்கள் என்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது அப்படின்ட்டுருவா. ரக்ஷித் வந்துட்டு பேசலை அப்படிமா. தென் அப்போ வந்து என் ஒர்க்கில் குறை இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா, நான் ஏதாவது குறை வச்சேனா? ரக்ஷித் வந்து நோ அப்படிமா. தென் இந்த 10 crore லாஸ் என்னால் ஆச்சா? அதுக்கும் ரக்ஷித் வந்து நோன்னு சொல்லுவான். ஏன் என்கிட்ட இப்படி பேசுனீங்க அப்படிங்கும்போது ரக்ஷித் வந்து ஐ நோ ஐ எம் ரியலி சாரி மேம் அப்படிமா. தூபேஜி முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் அட்வான்டேஜ் எடுக்கிறேன்னா? மிஸ்டர் ரக்ஷித் பரத்வாஜ், நான் எப்போதும் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை கம்பெனியை அட்வான்டேஜ் எடுத்ததில்லை. உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா அந்த நினப்பை நான் மாற்றுறேன். 3 months நோட்டீஸ் பீரியட் நான் சர்வ் பண்ணுறேன். 90 days ஆனாலும் ஒர்க்கை நான் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணுறேன். அதுக்கு பின்னாடி இந்த கம்பெனி விட்டு தூரமாக போயிடுவேன், புரிஞ்சதா அப்படிங்கும்போது அவன் வந்து புரிஞ்சது மேம், ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கும்போது அங்கே ஒரு எம்ப்ளாயி பாஸ் ஆவாங்க. ரோஷி தான் பாஸ் ஆவா. அவன் வந்து ஐ எம் சாரி, நீங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாது, உங்களை டிஸ்டர்ப் பண்ண சாரி அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவா. இவங்க 2 பேர்த்துக்கும் சுச்சுவேஷன் ஆக்வர்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் இதோட முடிஞ்சு. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம், பாய்.